நெல்லிவாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி பகுதியில் நடந்த வட மாநில தொழிலாளர் கலவரம் 2 நாளா தமிழ்நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்த கலவரம் குறித்து தான் இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்க்க போகிறோம். கப்பல் தயாரிப்பு சம்பந்தமாக பல ஃபேப்ரிகேஷன்ஸ் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சப்கான்ட்ராக்டர் நிறுவனங்கள் இருக்கு. இதில் ஆயிரக்கணக்கான வட மாநில தொழிலாளிகள் உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசான்னு பல இடங்களில் இருந்து வந்து கான்ட்ராக்ட் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த தொழிலாளிகளில் ஒருத்தர் தான் இறந்திருக்காரு. இறந்த அந்த இளைஞர் பேர் பார்த்தீங்கன்னா அமர் பிரகாஷ். அவருடைய வயது 28. அவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் தங்கியிருந்த ஸ்டாஃப் குவார்டர்ஸ் மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்துட்டாரு. போலீஸ் விசாரணையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் மதுபோதையில இருந்ததால கீழே விழுந்து இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா போலீசார் அங்க வராங்க. போலீசாரை பார்த்ததும் வட மாநில தொழிலாளிகள்லாம் எல்லையை மீற ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கல் எடுத்து எரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுல சில போலீசாருக்கு காயங்களும் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த வாகனங்கள், கட்டிடங்கள் எல்லாமே சேதமடைஞ்சு இதுவே ஒரு கலவரத்தை ஏற்படுத்துது. சிச்சுவேஷன் சரியில்லாததால ஆவடி கமிஷனர் லத்தி சார்ஜ் பண்ணி கூட்டத்தை கலைக்கிறாங்க. அதுல போலீஸும் பதிலுக்கு கல்லெறிஞ்சு அந்த கட்டிடங்கள்ல இருக்க ஜன்னல்களை உடைச்சு கலவரத்துல ஈடுபட்டவங்களை கைது செஞ்சிடறாங்க. 100க்கும் மேற்பட்டவங்களை கைது செய்யறாங்க. அதுல 30 பேருக்கு மேல கலவர வழக்கு போட்டு ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. இந்த கலவரம் அண்ட் அவர் இறந்ததுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, அவங்க தங்கியிருந்த பகுதியில் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி மெஷர்ஸ் ரொம்பவே குறைவாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை நடந்தப்பவே மேனேஜ்மெண்ட் சைடில் இருந்து வந்து பேசியிருந்தா இந்த கலவரமானதே நடந்திருக்காது. இதில் அரசு செய்ய தவறிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஆயிரக்கணக்கான வட மாநிலத்தவர்கள் தங்கி வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கான ப்ராப்பர் எனுமரேஷன் மானிட்டரிங் பண்ண தவறிடுச்சு. விபத்து நடந்ததுக்கு அப்புறம் தான் கெஸ்ட் ஒர்க்கர்ஸ் பட்டியல் எடுக்கணும் அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. இறந்த அமர் பிரகாஷோட உடலை போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதோ அவருடைய அண்ணன் பெற்றுக்கொண்டாரு. அவர் இழந்ததுக்கான காம்பன்சேஷன் பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. பொதுவாக இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கம்பெனியும் அதுக்கான இழப்பீடு தரணும். இதன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இது ஒரு விபத்து மரணம். ஆனா இது ஒரு பெரிய சமூக அரசியல் விவாதத்திற்கு ஒரு வழிவகுத்திருக்கு. இந்த மாதிரியான கலவரங்கள் நடக்காம இருக்கணும்னா அரசு, நிர்வாகம், தொழிலாளிகள் தங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்யணும். நன்றி.